பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாய் அமைவதாக. சரி, இன்றைக்கான ஜீவ ஒன்று நம்ம தியானிக்கலாமா? சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். என் கால்கள் வழுவாதபடிக்கு நீர் நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கே எழுதப்பட்டிருக்கிறத படிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆகிய இயேசு ஒருவரால் மட்டும்தான் நம்முடைய கால்களை அவரால் பாதுகாக்க முடியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு ஒருவரால் மட்டும்தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் காட்ட முடியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு ஒருவரால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனால் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் கால்கள் வலுவாதபடிக்கு. அப்படின்னா ரோட்ல நடந்து போனா என் கால் வலிக்கிறக்கூடாது, அப்படி அல்ல. அதுவும் ஒரு பக்கத்துல இருந்தாலும் கூட ஆவிக்குரிய அர்த்தத்துல, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல, ஆவிக்குரிய பயணத்துல நம்முடைய கால்கள் வலிவி விடாதபடிக்கு, சரிக்கு கீழே விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரா, நாம் நடக்கக்கூடிய வழியை அவர் அகலமாக்குகிறார். இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்குது, யூ enlarged my way, my path. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நடக்கக்கூடிய வழி, உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஐயோ, நான் போற பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், நான் நடக்கக்கூடிய வழி, என் வாழ்க்கை பயணம் ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது சோர்ந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா? உங்க கால்களை வலுவாதபடிக்கு காக்கக்கூடிய கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, அவர் வழியை அகலப்படுத்துகிறாராம். அதனால நீங்க நடந்து போற பாதை ஒருவேளை கடினமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், ரொம்ப குறுகலா இருக்கலாம். நடக்கவே முடியல பிரதர், என்னால பாஸ்டர், என்னால எதையுமே செய்ய முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் நீங்க நடக்கிற வழியை அகலமாக்குகிற கர்த்தர் அவங்களோட இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது அதை விசுவாசிங்க. உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல பெருகுவதாக. ஏன்னா நம்ம பல நேரங்கள்ல ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை பார்க்கிறோம், வேற நிறைய காரியத்துக்கு மேல நம்பிக்கையை வைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒன்ன மறக்காதீங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய பாதைகளை அகலமாக்குகிறார். நம் கால்கள் விழுவாதபடிக்கு அவர் நம்மை காக்கிற கர்த்தரா இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்லுங்க, உங்கள் ஊழியத்துல, உங்கள் சபையில, உங்கள் சபை விசுவாச பிள்ளைகளுக்கு நம்பிக்கையூட்டுகிற வார்த்தைகளை சொல்லி அவர்களை பலப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. May God bless you.